காவல்துறையினர் முதல் அரசியல்வாதிகள் வரை சாமானியர்கள் என பலரும் பாக்கியராஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடனான அவங்களுடைய அனுபவங்கள் மற்றும் அவருடைய தனி சிறப்புகள் என தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வரக்கூடிய நேரடியும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். பாக்கியராஜ் என்றாலே நாம் நினைவுக்கு வருவது அவருடைய தனித்துவமான நடிப்பு, திரைக்கதை, வசனம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறிப்பிட்டு பேசலாம். 1977 ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயது நிலையில் உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை தொடங்கினார். பெண் பாரதி ராஜாவின் இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியிலும் நடித்திருந்தார் பாக்கியராஜ். பாரதி ராஜாவின் மூன்றாவது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் நடித்தவர் பாக்கியராஜ். அந்த படத்திற்கு வசனமும் அவர் எழுதியிருந்தார். தன்னுடைய 4வது படமான புதிய வார்ப்புகள் படத்தில் தன்னுடைய மாணவரான பாக்கியராஜை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா கதாநாயகனாக அறிமுகம் செய்தார். அன்று தொடங்கியது அவருடைய கதாநாயகன் என்ற ஒரு பயணம். கதாநாயகனாக வெற்றி பெறுகிறார். அதற்கு பிறகு சுதாகர், சுமதி நடித்த சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாகிறார் பாக்கியராஜ். அதிலும் ஒரு குணச்சித்திர பாத்திரத்திலும் நடித்திருந்தார். பாக்கியராஜை இயக்குனராக அறிமுகப்படுத்தியவர் பிரபல தயாரிப்பாளரான KRG அவர்கள், அவர்களுடைய சகோதரர் கோபிநாத். நடிகர் ராஜேஷ் அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி அப்படத்தில் வில்லன் வேடத்திலும் நடித்த இவர் ஒரு கை ஓசை என்கிற படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார். இவரே இயக்கிய இந்த திரைப்படத்தில் ஊமையாக நடித்து தன் நடிப்பு திறனை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு இவர் இயக்கிய மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா படங்கள் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தன. விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு என இவரது படங்கள் அனைத்தும் வெற்றி படங்களாக அமைந்தன. இது நம்ம ஆளு படத்தின் மூலம் இசையமைப்பாளராக புது அவதாரம் எடுத்த பாக்கியராஜ் அதை தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைத்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனது குருநாதர் பாரதி ராஜாவுடன் இணைந்து இவர் பணியாற்றிய படம் ஒரு கைதியின் டைரி. கமல்ஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்த அந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக அமைந்தது. ஒரு கதையின் டைரி திரைப்படத்தின் இந்தி பதிப்பில் அமிதாப் பச்சன் கதாநாயகனாக நடிக்க அந்த படத்தை இயக்குகின்ற பொறுப்பை பெற்றார் பாக்கியராஜ். ஆக்ரி ராஸ்தா என்ற பெயரில் வெளியான அந்த படம்தான் பாக்கியராஜ் இயக்கிய முதல் இந்தி படம் என்று சொல்லலாம். பாக்கியராஜின் எண்ணற்ற வெற்றி படங்கள் இந்தி மொழியில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தி மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஒரியா என்று பல மொழிகளில் இவரது கதைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. திரைப்படத்துறையோடு எழுத்துலகிலும் தன் முத்திரையை பதித்த இவர் கடந்த 25 ஆண்டுகளாக பாக்கியா வார இதழின் ஆசிரியராக இருந்து வந்தார். வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்கிற சிறந்த புத்தகத்தை எழுதிய இவரது கைவண்ணத்தில் நீங்க நினைச்சா சாதிக்கலாம், உங்கள் பாக்கியராஜின் கேள்வி பதில் என பல புத்தகங்கள் வெளியாகியுள்ளன. புதிய வார்ப்புகள் படத்தின் சிறந்த வசனகர்த்தாவாக, தாய்க்குளமே தாய்க்குளமே படத்தின் சிறந்த திரைக்கதைக்காகவும் தமிழக அரசின் விருது பெற்ற இவர் ஒரு கை ஓசை படத்தில் சிறந்த நடிப்பிற்காக தமிழக அரசின் விருதினையும் பெற்றார். பிலிம்பேர் மற்றும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளை பலமுறை பெற்றுள்ள கலைஞர் பாக்கியராஜ். தமிழ் திரையின் கதாநாயகர்கள் ஆக்ரோஷமாக நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அடுத்த வீட்டு வாலிபன் போன்ற தோற்றத்தில் தனது இயல்பான நடிப்பால் நம்மையெல்லாம் கவர்ந்தவர்தான் நடிகர் பாக்கியராஜ். மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து பாதியில் நின்று போன திரைப்படமான அண்ணா நீ என் தெய்வம் திரைப்படத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம், இது பலருக்கும் தெரியாத ஒரு விடயம், ஆச்சரியமான சுவாரஸ்யமான ஒரு விடயம் என்னவென்றால், மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து பாதியில் நின்று போன திரைப்படம், எம்ஜிஆர் நடித்து அந்த திரைப்படம் பாதியில் நிற்கிறது, அது அண்ணா நீ என் தெய்வம் திரைப்படம்.
அண்ணா நீ என் தெய்வம் திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடிக்கிறார். ஆனால் அது முழுமை பெறவில்லை, பாதையில் நிற்கிறது. எம்ஜிஆர் நடித்திருந்த காட்சிகளை வைத்துக் கொண்டு அதற்கு புதிய திரைக்கதை எழுதி அவசர போலீஸ் 100 என்ற பெயரில் அந்த படத்தை வெளியிட்டது பாக்கியராஜனுடைய தனி திறமை என்று சொல்லலாம். எம்ஜிஆர் ஒரு படம் நடிக்கிறார், அண்ணா நீ என் தெய்வம் என்று. அந்த படம் முழுமையடையாமல் பாதியில் நிற்கின்றது. அந்த காட்சிகளை வைத்துக் கொண்டு அதற்கு புதிய திரைக்கதை எழுதி அவசர போலீஸ் 100 என்ற பெயரில் அந்த படத்தை வெளியிட்டது பாக்கியராஜின் ஒரு மிகப்பெரிய ஆக சிறந்த தனித்திறமை என்றே சொல்லலாம். உதவி இயக்குநராக இருந்த போது இவருக்கு உதவியவர் பிரவீணா என்ற நடிகை. அப்போது முதலே இவர்கள் இருவருக்கும் இடையே காதல் இருந்தது. பாக்கியராஜுக்கும் பிரவீணா என்ற நடிகைக்கும். கதாசிரியராக அறிமுகமாகி இயக்குநராக உயர்ந்து வெற்றிகரமான கதாநாயகன் என்ற இடத்தை பிடித்த பிறகு 1981 பிரவீணாவை மணந்து காதலுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி தந்தவர் பாக்கியராஜ். இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், பாமா ருக்மிணி போன்ற படங்களில் இவருடன் நடித்த பிரவீணா மஞ்சள் காமாலை நோய் காரணமாக 1983 மறைந்தார். இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும்படி தொடர்ந்து நண்பர்கள் வற்புறுத்தியதை தட்ட முடியாமல் இரண்டாவது திருமணத்திற்கு சம்மதித்த பாக்கியராஜ் அப்போது முன்னணி நாயகிகளில் ஒருவராக இருந்தவரும் இவரோடு டார்லிங் டார்லிங் படத்தில் நாயகியாக நடித்தவருமான பூர்ணிமா ஜெயராமை மணந்தார் பாக்கியராஜ். இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் உள்ளனர். தனது மகள் சரண்யாவை பாரிஜாதம் என்ற திரைப்படத்தில் தன் இயக்கத்திலேயே கதாநாயகியாக இவர் அறிமுகம் செய்தார். சரண்யா பாரிஜாதம் படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை. சாந்தனு சக்கரக்கட்டி படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி தொடர்ந்து நடித்து வருகிறார். திரையுலக நியதிக்கேற்ப கதாநாயகன் என்கிற நிலையிலிருந்து ஒரு காலகட்டத்தில் குணச்சித்திர வேடங்களுக்கு மாறிய இவர் உனக்கும் எனக்கும், சம்திங் சம்திங், உத்தமபுத்திரன், வாகை சுடவா என்ற எண்ணற்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் அசத்தினார். தமிழ் சினிமாவில் திரைக்கதையின் மன்னன் என்று போற்றப்படுகிறார். நகைச்சுவை, குடும்ப உணர்வு, சமூக கருத்துக்கள் ஆகியவற்றை ஆழமாக இணைத்து திரைப்படங்களை உருவாக்கியவர். இவரது திரைக்கதைகளில் எதிர்பாராத திருப்பங்களும் இயல்பான உரையாடல்களும் முக்கிய அம்சங்கள் என்று சொல்லலாம். இயக்குனர் கே. பாக்கியராஜ் தமிழ் சினிமாவின் தனித்துவமான திரைக்கதை, இயல்பான நகைச்சுவை, குடும்ப கதைகள் மற்றும் வலுவான கதாபாத்திரங்களில் இன்று வரை ரசிகர்களால் மதிக்கப்படும், போற்றப்படும் முக்கியமான ஒரு திரைப்பட ஆளுமை என்றால் அது மாற்று கருத்து இல்லை. இப்பேற்பட்ட தான் எடுத்த முயற்சி, தான் கொண்ட பாதை, தான் பயணிக்கும் பாதை, தன்னுடைய துறை அனைத்திலும் கொடிகட்டி பறந்தவர். செய்வதை திருந்த செய், சிறப்பாக செய் என்பதற்கேற்ப இயக்குநராகவும் நடிகராகவும் வசனகர்த்தாவாகவும் மிக சிறப்பான தன்னுடைய பங்களிப்பை வழங்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக பாக்கியராஜ் இருந்தால் என்றால் அது மிகையல்ல. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் இவர் ஆற்றிய பங்கு, அதன் மூலமாக இவர் பெற்ற ரசிகர் பட்டாலும், சாமானிய குடும்ப வாழ்க்கையை சினிமாவாக்கியவுடைய தனித்திறமை, பெண்களின் மனம் கவர்ந்த இயக்குனர் என்று பல வகையிலும் இவர் கொண்டாடப்படுகிறார் என்றால் அவை அனைத்திற்கும் காரணம் அவருடைய தனித்திறமை என்றே சொல்லலாம். அவருடைய இறப்பு என்பது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாளை காலை 11 மணி அளவில் அவருடைய உடல் பெசன்ட் நகர் மின் மையானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கின்றது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.